ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னையில பல்வேறு பகுதிகளில் விடிய கனமழை என்பது வெளுத்து வாங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிகாலை வேளையில பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணா சாலை, சென்ட்ரல், எழும்பூர், சேத்துப்பட்டு, புதுப்பேட்டை, மயிலாப்பூர், மண்டவெளி, அடையாறு, டி நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளிலுமே இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது நள்ளிரவில் பெய்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் பல இடங்கள்ல மழை பெய்திருக்கிறது. தமிழகத்திலே பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 19 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக பகுதிகளில் நள்ளிரவுல பல பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நேற்று தினத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தான் தமிழகத்தில் அதிகபட்சமாக மழை என்பது பதிவாகி இருந்த நிலையில இன்று நள்ளிரவும் தமிழகத்தின் சென்னையில பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை என்பது விடிய கொட்டி தீர்த்திருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் 19 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில இரவு முழுவதுமே இடி மின்னலுடன் கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சென்னையில பல்வேறு பகுதிகளில் விடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.